இன்றைய தினம் ரீமேக்ஸ் நிறுவனத்தின் பங்குகள் சுமார் 15% உயர்ந்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. உலக அளவில் ரீமேக்ஸ் நிறுவனம் பல முகவர்களை கொண்டு இயங்கி வருகின்ற ஒரு நிறுவனம். இதற்கு காரணமாக த ரியல் புரோக்கரேஜ் நிறுவனம் ரீமேக்ஸை சுமார் $550 மில்லியன் மதிப்பில் கையகப்படுத்த இருப்பதாக த வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்தின் மதிப்பு கடன்களோடு சேர்த்து சுமார் $880 மில்லியன் இருப்பதாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது. ரீமேக்ஸ் பங்குதாரர்களுக்கு ஒவ்வொரு பங்குக்கும் $5.15 என்று புதிய பங்குகள் அல்லது $13.80 என்ற அளவில் ரொக்கம் பெறுகின்ற வாய்ப்பும் வழங்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இணைப்புக்கு பிறகு இந்த புதிய நிறுவனம் ரியல் ரீமேக்ஸ் குரூப் என்று அழைக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் தலைமை நிர்வாக அதிகாரியாக டமீர் பொலேக் செயற்படுவார் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த ஒப்பந்தத்துக்கு பிறகு புதிய நிறுவனத்தில் 59% பங்குகளை ரியல் புரோக்கரேஜ் பங்குதாரர்கள் வைத்திருக்க இருக்கின்றார்கள். ரியல் எஸ்டேட் துறையில் டிஜிட்டல் மாற்றம் தொடர்ந்து அதிகரித்து வருகின்ற நிலையில் உலக சந்தையில் இது பல்வேறு தாக்கங்களை ஏற்படுத்தும் என்று கூறப்படுகின்றது. இந்த விடயம் என்பது இப்பொழுது உலகத்தினுடைய கவனத்தை பெற்ற ஒரு விடயமாக மாறியிருக்கின்றது. இதுவே தற்போதைய முக்கிய வணிக செய்தியாகவும் இன்றைய தினத்தில் வெளிவந்த செய்தியாக பார்க்கப்படுகிறது. டிவிஐ யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. எமது காணொலி தொகுப்புகளை தொடர்ந்து நீங்கள் பார்வையிடுவதற்கு கீழிருக்கின்ற பெல் பட்டனை அழுத்துவதன் ஊடாக நோட்டிபிகேஷனில் பல காணொலி தொகுப்புகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொலி தொகுப்புகளையும் பார்வையிட தவறாதீர்கள்.